கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு ஒன்றும் இல்லை, நேற்று ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பாக வந்து கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே சிறப்பாக கொண்டாடியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை. படிக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு எடுத்து புக்குக்கு பட்டை நாமெல்லாம் போட்டு விடுங்க. உங்கள் லைஃபுக்கு புக்கு வந்து ஞாபகம் போடாமல் இருந்தால் சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம லைவ் வந்தால், பிசி இல்லாமல் மொபைலில் லைவ் வந்தால் நமக்கு வந்து என்ன ஆகுது என்றால் வந்துட்டு நம்மளோட டீம்மேட்டோட வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது உள்ள. அதுக்கு ஏதாவது ரெசிபியோ இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் டிசியில் வரலாம்ல ப்ரோ அப்படின்னா, டிசியில் வரலாம். ஆக்சுவலாக வந்து என்ன ஆயிடுதுன்னா, மேட்ச்சுக்கு நடுவில் வந்து கான்ட்ரவர்சி ஆகி தொலைஞ்சிருது. இந்த அஸ்வின் பைப்புள்ள மேட்ச் வந்து ஒரு மேட்ச் போயிட்டு வரோன்னா, அந்த மேட்ச் முடிஞ்சோடனையும் ஆப்போசிட்டில் வரவனாச்சும் இவனுக்கு எமௌண்ட்டோ இல்லை சம்திங் போட்டிருந்தானோ, அவனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவனை மட்டும் இழுத்து பிடிச்சி திட்டுற வேலையை அவன் ரெகுலராக பார்த்துட்ருக்குறான். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறங்காட்டி அங்கே இன்கேமில் நடக்கிற கான்ட்ரவர்சி ஆகட்டும், என்ன கான்ட்ரவர்சி ஆகட்டும், நான் வந்து லைவில் தான் ஃபேஸ் பண்ணுன்றங்காட்டி அது வந்து உங்களுக்கு இங்கே கேட்க மாட்டேங்குதுங்கும்போது எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாதம்போது. அசுரா பயெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்லலாம் கிடைக்கும், ஓகேவா? அதனால் வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயமாகவே எனக்கு வந்து இருக்குது. அதனால் ஏதாவது ரெமடிஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ, குட் பை.